தமது கட்சி கொடியின் வண்ணத்திற்கு அனுமதி கேட்கவே ரஜினிகாந்த் இமயமலை சென்றதாக திமுக பிரமுகர் ராதாரவி விமர்சித்துள்ளார். இமயமலை போயிருக்காரு, எதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வர? எதுக்கு பர்மிஷன் கேட்டா? கொடி கலரை கண்டுபிடிக்க. கலர் கிடையாது இப்ப தமிழ்நாட்டில். எல்லாம் வெவ்வேறு கட்சிக்கு வச்சுட்டாங்க கலர்லாம், தேடுறாங்க கலரை. அதனாலதான் தாய்மார்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க புடவையெல்லாம் மாடியில காய போட்டுறாதீங்க. ஏன்னா அது நல்ல டிசைன்ல இருந்தா இது நம்ம கொடியாக இருக்கலாமே உருவிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதை. ஏன்னா கலர் கிடைக்கல. அதுக்குதான் 1947 ரத்த கண்ணீர் நாடகத்திலே எங்க அப்பா சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்பா சொல்றாரு, எப்படிதான் அவருக்கு தெரிஞ்சதோ தெரியல. ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவர், 10,000 பட்டி பட்டாளம் நகாசியான்ற நாட்டுக்கு இருக்கிறீங்கன்னு அப்ப சொல்றாரு. இப்ப நடக்குது, இப்ப நடக்குது நாட்டுல. அதுக்காக சொல்றேன், எதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு நல்ல வேண்டியப்பட்ட சகோதரர் தான் ரஜினி சார். நான் எப்பயும் மரியாதை கொடுத்து பேசக்கூடியவன். அவர் நல்ல மனுஷன் தான். நான் அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், இது குரு சிஷ்யன் டைம்ல சொன்னேன். என்ன கேட்டார், அரசியல்னா எப்படி எப்படிலாம் நல்லா விவரமா கேட்டுட்டு இருந்தார். அப்ப நான் சொன்னேன், வேணாம் சார், ஏன்னா திட்டுவாங்க சார் எல்லாரும். உங்களுக்கு எடுத்தவொன்னே சொல்லுவோம், அப்ப நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டார். அது அந்த நேரத்தில் ஒருவேளை நான் எதிர்பார்த்தா சொல்லுவேன். உங்களோட ஒட்டி இருந்தேன்னா கம்முன்னு இருப்பேன் சார்.